Good morning students, a warm welcome to our Sheba Group of Schools online class. Today we are going to learn about the revision தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ரிவிஷன் இந்த டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா செகண்ட் சாப்டர்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் அல்ஜிப்ரா கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி அது இருக்குது. ஸோ மெஷர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தான் இருக்குது. 2.1லேருந்து 2.4 வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா 3.1 to 3.4 இருக்குது. கிராஃப் வந்து 3.9 and 3.10 இருக்குது. அண்ட் ஜாமெட்ரி இஸ் 5.10 and 5.11 இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சூஸ் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் ஒன் வேர்ட்ஸ். உங்கள் புக் பேக்ஸில் இருக்க அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் ஒன் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபில்லப்ஸ் இருக்குது, மேட்சஸ் இருக்குது. ஓகேவா, ஃபில்லப்ஸ் அண்ட் மேட்சஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கிடையாது. ஸோ இது மூணுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஒன் வேர்ட்ஸில் நல்லா கேட்பாங்க. ஸோ மெஷர்மெண்ட்ஸில் ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் ஆங்கிள்னு நிறைய கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஆங்கிள்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா த ஆங்கிள் ஃபார்ம்டு பை a sector of a circle as its center is called a central angle. The vertex of a central angle of a sector is the center of the circle. So ஒரு சர்க்கிளுக்கு ஸோ இது வந்து அந்த ஆங்கிள் ஃபார்ம்டு பை அ செக்டார் ஆஃப் அ சர்க்கிள் ஆஸ் இட் எ சென்டர் இஸ் கால்ட் ஆஸ் அ சென்ட்ரல் ஆங்கிள். அதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா θ is equal to 360 degree by n அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் அ செமி சர்க்கிள் அதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 360 degree by 2 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் அ குவாட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள் வந்து சொல்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா 360 by 4 அப்படின்னு சொல்கிறாங்க. 360 by 2 அதை நம்ம கேன்சல் பண்ணும்போது 180 டிகிரி வரும். அதுதான் வந்து சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் அ செமி சர்க்கிள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் அ குவாட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள் வந்து 360 degree by 4 அதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 90 டிகிரி வரும். ஸோ இது வந்து சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் எ குவாட்ரண்ட் சர்க்கிள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லெங்த் ஆஃப் தி ஆர்க் அண்ட் ஏரியா ஆஃப் தி செக்டார் ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். Length of the arc formula L length is equal to theta by 360 into 2 pi r units அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 2 pi r units நல்லா கோத்ரூ பண்ணிக்கோ, எழுதிப்பாரு. Area of a sector A is equal to theta degree by 360 degree into pi r square square units. Next another formula for length of the arc of the each of the sector அதோட another formula வந்து பார்த்தீங்கன்னா LR by 2. ஸோ இது வந்து ஏரியா ஆஃப் தி செக்டார் இஸ் டிரைவ்டு. ஏரியா ஆஃப் தி செக்டார் வந்து எப்படி டிரைவ் ஆகுதுன்னா LR by 2 ஸ்கொயர் யூனிட்னு நமக்கு வந்து டிரைவ் ஆகுது. பெரிமீட்டர் ஆஃப் அ செக்டார் ஃபார்முலா இஸ் P is equal to L plus 2R units அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் தி சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் எ ஷேடட் செக்டார். சென்ட்ரல் ஆங்கிளோட ஃபார்முலா நமக்கு தெரியும், இப்போ தான் பார்த்தோம். θ is equal to 360 degree by n சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ θ is equal to 360 degree by n. ஸோ நமக்கு 360 degree by n கொடுத்துருக்காங்க. ஸோ 360 degree. ஸோ என்னன்றது எப்படின்னா நமக்கு எத்தனை பார்ட்டை நமக்கு வந்து பிரிஞ்சிருக்கு, ஒரு டீட்டாவோட வேல்யூஸை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ θ is equal to 360 degree by n. ஸோ 360 degree எத்தனை பார்ட்டாக பிரிஞ்சிருக்குன்னா 2 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. ஸோ 2 பார்ட்டாக பிரிஞ்சிருந்துச்சுன்னா தான் நம்ம எப்படி 2 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு நம்ம வந்து இந்த ஒரு பார்ட் டீட்டா இந்த பார்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ we have to cancel it. ஸோ கேன்சல் பண்ணும்போது 2 1s are 2. ஸோ பேலன்ஸ் 1 2 8s are 16. ஸோ 0 அப்படியே வரும். ஸோ டீட்டாவோட வேல்யூஸ் என்னது 180 degree. ஸோ இதோட பாதி வேல்யூஸ் என்னது 180 degree. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 5ஆக வந்து நம்ம பிரிஞ்சிருக்கு. 1 2 3 4 5 பார்ட்ஸாக பிரிஞ்சிருக்கு. ஸோ அது ஃபார்முலா இஸ் θ is equal to 360 degree by n. ஸோ எவ்வளோ பார்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 360 degree by ஸோ நமக்கு என்ன பார்ட்ஸ் 1 2 3 4 5. ஸோ டோட்டலாக வந்து 5 பார்ட்ஸ் இருக்குது. 5 பார்ட்ஸில் வந்து நமக்கு இந்த பார்ட்ஸோட வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கேன்சல் பண்ணும்போது 5 1s are 5 7s are 35 பேலன்ஸ் 1 5 2s are 10. ஸோ θ டிகிரி இஸ் ஈக்குவல் டு 72 டிகிரி. ஸோ இந்த ஒரு பார்ட்டோட வேல்யூஸ் என்னென்னா 72 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் பார்ட்டோட வேல்யூஸ் வந்து 360 டிகிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை த யூலர்ஸ் ஃபார்முலா. ஸோ the question is faces and vertices and edges கொடுத்துருக்காங்க. faces வந்து 4 10. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து faces 4 and vertex 4 and edges 6. அண்ட் செகண்ட் சப்டிவிஷனில் faces 10 vertices 6 and edges 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெரிஃபை த யூலர்ஸ் ஃபார்முலா. யூலர்ஸ் ஃபார்முலாவில் வந்து இது வந்து வெரிஃபை ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, யூலர்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஃபார் யூலர்ஸ் ஃபார்முலா. ஸோ இதோட ஃபார்முலா வந்து F plus V minus E is equal to 2. ஸோ is equal to 2 வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து சாட்டிஸ்ஃபை அப்படி சொல்கிறாங்க.
இஸ் ஈக்குவல் டு 2 இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நாட் சாட்டிஸ்ஃபை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஃபஸ்ட் ஆப்ரேஷனை நம்ம சாட்டிஸ்ஃபையாக இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எஃப் வந்து ஃபேஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ப்ளஸ் வி வெர்டசஸ் இஸ் 4 அண்ட் தென் ஸோ மைனஸ் எட்ஜஸ் இஸ் 6. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஆட் பண்ணி மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது 8 வரும். 8 minus 6 is equal to 2. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனில் வந்து யூலர்ஸ் ஃபார்முலா இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஸோ யூ ரைட் இட். therefore யூலர்ஸ் ஃபார்முலா இஸ் சாட்டிஸ்ஃபைட்னு நம்ம எடுத்து எழுதணும். அந்த நெக்ஸ்ட் ஆப்ரேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 10 6 அண்டு 12 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு 2 வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் 2 வந்ததுனால இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் ஆப்ரேஷனில் பார்க்கலாம். ஸோ ஃபேஸஸ் இஸ் 10 ப்ளஸ் அண்ட் தி வெர்டசஸ் இஸ் 6 அண்ட் மைனஸ் 12. ஸோ இஸ் ஈக்குவல் டு, ஸோ 10 + 6 is 16 minus 12 is equal to 4. So 4 is not is equal to 2. So Euler's formula is not satisfied. ஸோ இது கண்டிப்பாக நம்ம எடுத்து எழுதணும். ஸோ 2 வந்தால் மட்டும்தான் இது சாட்டிஸ்ஃபைட், 2 வரலன்னா இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம அல்ஜிப்ராவில் பார்க்கலாம். ஸோ அல்ஜிப்ராவில் எக்ஸ்பேண்ட் கொடுத்துருக்காங்க 5x into 2y minus 3. ஸோ இந்த மாதிரி 5x into 2y minus 3 is nothing but we have to product it, multiplication பண்ணணும். ஸோ இந்த வேல்யூஸால் 2y நம்ம மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸால் அகைன் நம்ம 3 நம்ம மல்டிப்ளை பண்ணி வேல்யூஸ் என்ன சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 5x into 2y minus 3. ஸோ we write 5x into 2y minus 3. We have to multiply it 5x into 2y and 5x into minus 3. So 5x into 2y. ஸோ நம்ம ப்ளஸோ மைனஸோ நம்ம இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். ஸோ 5x into 3. ஸோ 5x into minus 3. Don't forget it. minus 3. Then 5x into 2y. 2 5s are first நம்ம நம்பர் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 5 2s are 10. Then x into y xy plus 3 5 3s are 15. 15x. But ஆனால் இது இந்த minus 3. So we put minus 15x. So we write 10xy minus 15x. Okay va? This is the answer for this sum. 10x minus 15x. இந்த மைனஸ் வந்து உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா minus 15 ஆகிடும். ஸோ 10xy minus 15x நம்ம எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட் the product of 7p cube and 2p square whole square. 7p cube and 2p square whole square is dash. ஸோ இதில் வேல்யூஸ் என்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 7p cube into ப்ராடக்ட் தானே கொடுக்குறாங்க. ஸோ இன்ட்டு 2p square whole square. ஸோ we have to write it 7p cube into ஸோ 2p square whole square அப்படின்னா இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 2வை நம்ம 2 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். p ஸ்கொயரை வந்து நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4. p ஸ்கொயர் இஸ் p power 4 அந்த மாதிரி வரும். ஸோ ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 6 are 24, 4 7 are 28 வரும். ஸோ 28p. நெக்ஸ்ட் என்ன வருது, ஸோ p கியூப் இன்ட்டு p பவர் 4 ரெண்டுமே நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது, ஸோ ரெண்டு வேல்யூஸை நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது மேலே இருக்க பவர்ஸ் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஆட் ஆகும். ஸோ ஆட் ஆச்சுன்னா 3 + 4 is 7. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது 7p கியூப் இன்ட்டு 4p பவர் 4 அப்படி வந்துச்சுன்னா ப்ராடக்ட் பண்ணும்போது மேலே இருக்க பவர்ஸ் ரெண்டுமே வந்து ஆட் ஆகும். அதுவே 7p கியூப் டிவைடட் பை 4p பவர் 4 அப்படி வந்துச்சுன்னா மேலே இருக்க பவர்ஸ் வந்து நமக்கு சப்ராக்ட் ஆகும். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து ஆட் ஆகும், டிவிசிபிளுக்கு வந்து நமக்கு வந்து சப்ராக்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் அல்ஜிப்ராவில் 5th சம் டிவைட் 27y கியூப் டிவைடட் பை 3y அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ we write 27y கியூப் டிவைடட் பை 3y. ஸோ டிவைடட் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் 27y கியூப் ஹோல் டிவைடட் பை 3y. ஸோ இப்படி நம்ம எழுதுவோமா? ஸோ இப்படி எழுதிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா 27 இன்ட்டு y கியூப் இருக்குது. ஸோ கியூப் இருந்துச்சுன்னா நம்ம 3 டைம்ஸ் வந்து நம்ம எழுதணும். ஸோ we write in 3 times. நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு y. So next y should be cancelled. 3 1s are 3 9s are 27. So 9 into y is equal to, so the answer is, so the answer is 9y square.
ஸோ இதில் ஆன்சர் வந்து 9y². ஸோ இப்படி தான் வந்து டிவைட்னு கேட்டாங்கன்னா ஒய்யை ஸ்ப்ளிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இருக்க நம்பர்ஸை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன்சர் எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு 6th சம் x³ y² டிவைட் பை x² yன்னு இருக்கா. ஸோ அதே மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். x³ y² by x² y is equal to x³ is x into x into y² means y into y whole divided by x² means x into x into y. So இந்த xக்கு இந்த x cancel, இந்த xக்கு இந்த x cancel, இந்த yக்கு இந்த y cancel. Then the value is x power 1 and y power 1 தான் இருக்குது. So x into y is equal to xy. So இதான் வந்து இந்த கொஷினோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 2 equal side of an 7th sum 2 equal side of an isosceles triangle are 5y minus 2 and 4y plus 9 units. The third side is 2y plus 5 units. Find the y and the perimeter of a triangle. ஸோ எப்போயுமே வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்குமா வந்து 2 சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள்னால் வந்து 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னா வந்து 3 சைட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அன்ஈக்குவலாக இருக்கும். அதான் வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 2 equal sides of an isosceles triangle or 5y minus 2 and 4y plus 9 2 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட தேர்ட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா find the y and perimeter of a triangle அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொடுத்துருக்க given வச்சு எடுத்து எழுதிக்கலாம். 2 equal side of an isosceles triangles are 5y. ஸோ சொல்யூஷன் எழுதிக்கோங்க. 5y minus 2 is equal to 4y plus 9. ஸோ கொடுத்துருக்கேன், இதுதான் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5y minus 2 is equal to 4y plus 9. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல்ன்றதுனால நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து கிவனில் எழுதணும். 2 equal side of an isosceles triangle சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஸோ 5y minus 2 is equal to 4y plus 9. ஸோ 5y minus 2 is equal to 4y plus 9 நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த y-ஓட வேல்யூஸில் ஒரு சைடும் நம்பர்ஸில் ஒரு சைடும் நம்ம எடுத்து எழுதிக்க போகிறோம். ஸோ 5y ஸோ ப்ளஸ் 4y ஈக்குவல் தாண்டி இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 4y மாறிடும். இஸ் ஈக்குவல் டு 9 minus 2 வந்து ஈக்குவல் தாண்டி போச்சுன்னா ப்ளஸ் 2 மாறிடும். ஸோ தென் 5y minus 4y இஸ் 5yல 4y போச்சுன்னா மீதி 1y தான் வரும். ஸோ 1y இஸ் ஈக்குவல் டு 9 + 2 இஸ் 11. ஸோ 1 into y அப்படின்னா நம்ம yன்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 11. ஸோ நமக்கு வந்து y-ஓட வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த y-ஓட வேல்யூ வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு சைட்லேயும் செகண்ட் சைட் அண்ட் தேர்ட் சைடில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம் நமக்கு என்ன வேல்யூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட் சைடை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5y minus 2. ஸோ ஒய்யோட வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 11 minus 2 is equal to 55 minus 2 is equal to 53. ஸோ ஃபஸ்ட்டு சைடோட வேல்யூஸ் வந்து 53ன்னு வந்துடுச்சு. இப்போ செகண்ட் சைடோட வேல்யூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். செகண்ட் சைடோட வேல்யூஸ் 4y plus 9 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 4 into 11 plus 9 is equal to ஸோ 44 plus 9 is equal to 53 யூனிட்ஸ். ஸோ இதுக்கு வந்து நமக்கு வேல்யூஸ் வந்து 53 வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. 2 equal sides சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம பண்ணும்போது 53 வருது. இதுக்கும் நமக்கு வந்து 53 வருது. ஸோ இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்டு நம்ம பார்க்கலாம். தேர்டு சைடு இஸ் ஈக்குவல் டு 2y plus 5. ஸோ அதே மாதிரி நம்ம 2 into ஸோ 11 y-ஓட வேல்யூஸ் என்னது 11 plus 5 is equal to 22 plus 5 is equal to 27. ஸோ இது மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. நான் என்ன சொன்னேன்னா ஒரு ட்ரையாங்கிளில் வந்து ரெண்டு சைடு ஈக்குவலாக ரெண்டு சைடு மட்டும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரணும். இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து ஸோ 3 ஆங்கிளுமே பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா 3 ஆங்கிள் a plus b plus c மூணுமே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ a plus b plus cன்னு நம்ம எழுதிக்கலாம் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். ஸோ a வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம 53 எடுத்துக்கிறோம். ஸோ 53 + 53 + 27. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் நமக்கு 133 யூனிட்ஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 3.4 பார்க்க போகிறோம். 3.4ல் வந்து செகண்ட் சப்டிவிஷன் வந்து ஃபேக்டரைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் பார்க்க போகிறோம். ஃபேக்டரைஸ் த ஃபாலோவிங் பை டேக்கிங் அவுட் த காமன் ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம காமன் ஃபேக்டர் என்னன்னு சொல்லிட்டு எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா?
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் சப்ரேஷன் 18xy minus 12yz இருக்குது. ஸோ இதுலேருந்து காமன் ஃபேக்டர் எடுத்து எழுத போகிறோம். ஸோ 18xy minus 12yzன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம எடுத்து சொல்யூஷன் எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 18 வந்து எந்த டேபிள்ஸில் போகுமோ அதே தான் 12ன்றதும் அதே டேபிள்ஸில் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 டேபிள்ஸ் வந்து நம்ம 3 டேபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 3 டேபிள்ஸில் இது ரெண்டுமே போகும். ஸோ 18ம் நம்ம போடலாம். ஸோ 12க்கும் அது போகும். ஸோ 2 டேபிள்ஸில் அந்த மாதிரி போகும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா 6 டேபிள்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 6 டேபிள்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஸோ 6 நம்ம வெளியில் காமனாக எடுத்தோம். இந்த வேல்யூஸ் வந்து 6 நம்ம வெளியில் காமனாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸை நம்ம ஸோ எக்ஸ் இல்லைனா ஒய். ஸோ நம்ம ஒய்யை வந்து நம்ம இதில் வந்து காமனாக நம்ம ஒய்யை நம்ம எடுத்துக்கணும்னா ஸோ நம்ம ஒய்யை எடுத்துக்கலாம். ஸோ இன்ட்டு 6y. ஸோ இங்கே நம்ம எந்த நம்பர் போட்டோன்னா நமக்கு 18 வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 டேபிள்ஸில் 3 டைம்ஸ் வந்து 18. அப்போ 6y into 3 is 18. ஸோ நம்ம 3 into x போட்டோம் அப்படின்னா 6x into 3 6y into 3x is equal to 18xy. 3 6 are 18, x into y xy. ஸோ 6x into 3x இதுதான் வந்து காமனாக நம்ம எடுக்கிறது. ஓகேவா? இந்த காமன் ஃபேக்டர் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு 6 டேபிள்ஸில் 12 எத்தனை டைம்ஸ்னால் 2 டைம்ஸ் போகும். ஸோ 2 வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். 6y இருக்குது அண்ட் தென் 6yz இருக்குது. ஸோ இங்கே y ஆல்ரெடி இருக்குது. நம்ம z மட்டும் எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ 6 2s are 12 y into z yz. ஸோ இங்கே நான் எதுக்கு நான் y எடுத்தேன் அப்படின்னா ரெண்டு டேர்ம்ஸுமே வந்து இங்கே y இருக்கிறதுனால y-ஐ நம்ம வெளியில் காமனாக எடுத்துக்கிறோம். 6-ஐ மட்டும் நம்ம எடுக்க முடிஞ்சதுனால நம்ம 6-ஐ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இதோட காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்த செப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9x⁵y³ + 6x³ y² - 18x²y. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மூணுமே வந்து எந்த டேபிள்ஸில் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மூணுமே வந்து ஸோ 2 டேபிள்ஸில் பார்த்தோன்னா 2 போகும், பட் 9 போகாது. 9 டேபிள்ஸில் வந்து 6 போகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 டேபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம 3 எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கிட்டு இதில் எக்ஸ் அண்ட் ஒய் இதில் வந்து எது சின்னதாக இருக்குது. ஸோ இதில் வந்து x² இருக்குது, x⁵ இருக்குது, இதில் x³ இருக்குது, இதில் x² இருக்குது. ஸோ நம்ம காமனாக வந்து x² நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ கரெக்டாக வந்து நம்ம x² நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த y³ இருக்குது அண்ட் தென் y² இருக்குது, இங்கே y இருக்குது. இதில் எது சின்னதுன்னு பார்த்தோம்னா yன்ற சின்னது. ஸோ நம்ம y-ஐ நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இதோட காமன் வந்து 3x²y நம்ம காமனாக எடுத்திருக்கோம். ஸோ 3x²y-ஆல் நம்ம எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 9x⁵ அண்டு y³ வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ 3 டேபிள்ஸில் 3 3s are 9. தென் x² இருக்குது, இங்கே x⁵ இருக்குது. ஸோ x² இன்ட்டு எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு x⁵ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது மேலே இருக்க வேல்யூஸ் வந்து நமக்கு ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா ஸோ நமக்கு எக்ஸ் அப்படியே வரும். நெக்ஸ்ட் இங்கே க்யூப் வரும். ஸோ ஆட் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 5 வந்துடும். ஸோ இதோட கன்வீனியன்ட் வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா x³ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3x² into y இருக்குது, இங்கே y³ இருக்குது. ஸோ y இருக்குது, இங்கே y³ இருக்குது. ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? y² நமக்கு வேல்யூஸ் வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் நெக்ஸ்ட் 3 டேபிள்ஸில் 3x²y எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6x³ y² அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 3 2s are 6. ஸோ x² இன்ட்டு எக்ஸ் வந்து x³ y இன்ட்டு y is y². ஸோ இதோட வேல்யூஸ் வந்து 2xy. 3 into 2 6 x² into x x³ y into y y² மைனஸ் ஸோ 3 டேபிள்ஸில் 18 6 டைம்ஸ் போகும். தென் நெக்ஸ்ட்டு இங்கேயும் x²y இருக்குது, இங்கேயும் x²y இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இதோட காமன் ஃபேக்டர் வந்து முடிஞ்சிச்சு. இதை முடிச்சுட்டு நம்ம செக் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூஸே வரும். 3 3s are 9 x² into x³ x⁵ y into y² y³ ப்ளஸ் 3x² into 2xy 3 2s are 6 x² into x is x³ y into y is y². தென் 3x²y into -6 is -18x²y நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ let us see the graph. ஸோ கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் த ஈக்குவேஷன் y is equal to x + 1. இது வந்து உங்களோட x 3.9 அண்ட் 3.9 தான் இருக்குது.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிராஃப் த ஈக்குவேஷன் y is equal to x plus 1 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு yயோட பாயிண்ட்ஸ் வேணும் அண்ட் xோட பாயிண்ட்ஸும் வேணும். ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்காக x is equal to -2, -1, 0 and 1 and 2. ஸோ ஒரு நம்பர் லைனை பார்த்தீங்கன்னா 0, 2, -1, -2, 1 and 2 இருக்குது. ஸோ நம்ம கன்வீனியன்ட்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 5 வேல்யூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு 5 பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ அதனால் நான் 5 பாயிண்ட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். -2, -1, 0, 1 and 2ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா y is equal to x plus 1 இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸை ஒன்றா எடுத்து நம்ம x plus 1ன்ற வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு yயோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரி, இப்போ பார்க்கலாம். ஸோ x is equal to, let us consider -2 நான் வந்து போடுறேன் அப்படின்னா, ஸோ y is equal to x plus 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, x plus 1. ஸோ தட்ஸ் மீன்ஸ் x is equal to -2 plus 1 is equal to -1. ஸோ இதோட நம்மளோட y வேல்யூஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, என்ன கிடச்சிருக்கு, நமக்கு -1 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம -2 போடும்போது நமக்கு -1 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு இது ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. -1, -1, 2, -1ன்றது ஒரு பாயிண்ட். அகைன் நான் சொல்கிறேன், ராய் கிராஃப் கொடுத்துருக்காங்க, கிராஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, y is equal to x plus 1 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து x வேல்யூ அண்ட் y வேல்யூ வந்து கண்டுபிடிச்சி தான் நம்ம போட போகிறோம். நம்ம கன்வீனியன்ட்காக நம்ம -2, -1, 0 and 1 and 2 நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸோட வேல்யூ வந்து -2 இருக்கப்ப நம்ம இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y is equal to x plus 1. ஸோ -2 plus 1 is equal to -1. y is equal to -2, -1. ஸோ இதோட பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -1, -2. yயோட வேல்யூ தான் நமக்கு -1ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ நம்ம -1ன்னு போடும்போது y is equal to x plus 1 is equal to -1 plus 1 is equal to 0. ஸோ நம்ம -1 போடும்போது நமக்கு 0 கிடச்சிருக்கு. இதோட பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து -1, 0. அண்ட் தென் நெக்ஸ்ட் x is equal to 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y is equal to x plus 1 is equal to 0 plus 1 is equal to 1. ஸோ நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 1 வந்திருக்கு. ஸோ இதோட பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து 0, 1 நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் x is equal to 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். y is equal to x plus 1 is equal to, ஸோ 1 plus 1 is equal to 2. ஸோ இதோட பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து 1, 2. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து x is equal to 2 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் y is equal to x plus 1 is equal to, ஸோ 2 plus 1 is equal to 3. ஸோ இதோட பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம x is equal to 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது y is equal to 3ன்னு வந்திருக்கு. ஸோ 2, 3. ஸோ நமக்கு மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, -2, -1, -1, 0, 1, 0, 1, 1 and 2, 2 and 3. மொத்தமாக நமக்கு வந்து 5 பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதை நம்ம x, yன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம எடுத்து பாக்ஸில் எடுத்து போட்டே ஆகும். சரியா? ஸோ -2, -1 and then 0 and then 1 and 2. ஸோ அதுக்கு என்ன பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, -1, this is 0 and this is 1, this is 2 and this is 3. ஸோ நமக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சா, -1, -2, -1, -1, 0, 0, 1, 1, 2, 2, 3. இதை வந்து நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ண போகிறோம். கிராஃபை பொறுத்திருக்கோம். இது வந்து நம்ம y ஆக்சிஸ்னு எடுத்துக்கணும், இது வந்து நம்ம x ஆக்சிஸ்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 1, 2, 3 ஆஸ் யூஷுவல் நம்ம 1, 2, 3. ஸோ 1, 2, 3 இங்கெல்லாம் வந்து ப்ளஸில் வரும், இந்த சைடு வந்து மைனஸில் வரும். ஸோ இதை வந்து நம்ம x டேஷ்னு சொல்கிறோம், இது வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொல்கிறோம். திஸ் இஸ் y டேஷ் அண்ட் திஸ் இஸ் y அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து மேலே yயோட பார்ட் வந்து நமக்கு என்ன வரும்னா பாயிண்ட்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6 up to 10 வரைக்கும் போகும். இது வந்து ப்ளஸில் தான் வரும். இது வந்து பாசிட்டிவில் வரும், இது வந்து நெகட்டிவில் வரும். இது வந்து சைடு வந்து நமக்கு நெகட்டிவில் வரும், இந்த சைடு வந்து நமக்கு வந்து பாசிட்டிவில் வரும். ஸ்கேல் வந்து ரொம்ப முக்கியம். இதில் நம்ம எத்தனை சென்டிமீட்டர், ஸோ x axis 1 centimeter is equal to 1 unit அப்படின்னா 1, 2, 3, 4, 5 நடுவில் வந்து நம்ம 2, 4, 5 2 டேபிள்ஸ்லாம் எடுக்கல, 5 டேபிள்ஸில் 5, 10, 15 அப்படி நம்ம எடுக்கல. 1, 2, 3, 4, 5, 6 அப்படி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு யூனிட் தான் நமக்கு இதில் மிஸ் ஆகும். ஸோ x axis 1 centimeter is equal to 1 unit and y axis also 1 centimeter is equal to 1 unit நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாயிண்ட் வந்து ப்ளாட் பண்ண போகிறோம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் -2 எங்கே இருக்குன்னு, எக்ஸ் ஆக்சிஸில் -2 எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இங்கே இருக்குது. ஸோ இதான் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் டேஷ்ன்றது -2 இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூஸில் -1 எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இங்கே இருக்குது. ஸோ இதுக்கும் சென்டராக வர பாயிண்ட்ஸில் வந்து நம்ம வந்து -2, -1 எடுத்து நம்ம எடுத்து
எடுத்து plot பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து -1, 0 திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் -1 எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், -1 இங்கே இருக்குது. ஒய் ஆக்சிஸில் 0 வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கே போய் எழுத வேண்டாம், -1 மேலே நம்ம எழுதிக்கலாம். திஸ் இஸ் -1, 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் 0, -1. ஸோ this is x axis and y axis 0, -1. ஸோ +1 தான் வந்திருக்கு. ஸோ +1 எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் 0 இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் +1 இங்கே இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம இங்கே பிளாட் பண்ணிடணும். 0, 1 அண்ட் தென் நெக்ஸ்ட் 1, 2 எக்ஸ் ஆக்சிஸில் 1 இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 2 இங்கே இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து கரெக்டாக நம்ம எடுத்து பிளாட் பண்ணுறோம். ஸோ 1, 2 அண்ட் தென் எக்ஸ் ஆக்சிஸில் 2 வந்து இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 3 இங்கே இருக்குது. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம இங்கே எடுத்து எழுதுகிறோம். ஸோ திஸ் இஸ் 2, 3 அவ்வளோதான். அந்த y = x + 1ன்ற ஒரு ஈக்குவேஷன் வந்து எந்த லைனில் பாஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பிளாட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த லைனுக்கு நேராக வந்து நம்ம ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் கிராஃபில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எடுத்து போடணும். ஸோ இங்கே வந்து கிராஃபில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இது நம்ம -1 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸு, இந்த ரே வழியாக தான், இந்த லைன்ஸ் வழியாக தான் வந்து y = x + 1 வந்து லைன் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிராஃபில் நல்லா போட்டு பாருங்கள். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் டுடே வீடியோ கிளாஸஸ். See you in the next class. Thank you students.